காலங்கள் உருண்டோடக்கூடிய ஒரு சூழலில் உலக முடிவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படியே ஹிஜ்ரி போய்கிட்டே இருக்குது நம்ம நினைப்போம். ஆனா ஹிஜ்ரி மட்டும் போகாது, உலகமும் கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் போன பிறகு ஒரு வருஷம் தேய்தா இல்லையா, அதே போல உலகமும் தேய்ந்து கொண்டிருக்கிறது. ரசூல் சொல்வார்கள், ஒரு காலகட்டத்தில் நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல பெரும் அடையாளங்கள் வரும். அந்த நூலில் ஒரு பகுதியை நீ துண்டித்து விட்டால் எப்படி சட சட என்று அந்த முத்துக்கள் பூமியில் கொட்டுகிறதோ அதே போல அல்லாஹ்வுடைய அந்த மிக பெரும் அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த 10 அடையாளங்கள் தாமதமெல்லாம் ஆகாது. அதுக்கு முன்னால் உள்ள சின்ன சின்ன அடையாளங்கள் வேணா தாமதமாகும், ஆனா பெரும் அடையாளங்களுக்கு தாமதம் இருக்குமாண்டா நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்வதென்றால், மேற்கில் சூரியன் உதயமாதல், அதே போல தஜ்ஜாலுடைய வருகை, தாபத்துல் அர்துடைய வருகை, மிக பெரும் பூகம்பங்கள், நெருப்பு, காற்று, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் அடையாளங்கள் என்று சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம்